அளவு சுடி வச்சு இப்போ சுடி டாப்ஸ் வெட்டுறது எப்படின்னு பார்ப்போம். இதில் லைனிங் துணி ஃபஸ்ட்டு வெட்டுறேன். இதில் 2 மடிப்பாக இப்படி மடித்து போட்டுக்கோங்க. 2.5 மீட்டர் துணி இருக்குது இதில். இது கொஞ்சம் பெரிய சைஸ் சுடி. இது துணியை இப்படி நாளாக மடிச்சுக்கிறோம். மடிப்பு பாகத்தை நம்ம பக்கத்தில் வச்சிடணும். வச்சுட்டு அதே மாதிரி அளவு சுடியும் நம்ம இப்படி நாளாக மடிச்சிடணும். நாளாக மடிச்சுட்டு இப்போ இதை விட ஒரு 4 இன்ச்சு ஹைட்டு கேட்டிருக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹைட் அளவுக்கே லைனிங் கிளாத்தையும் வைக்கிறேன். இல்லை இதே அளவு தான் வேணும் ஹைட் அப்படின்னாக்கா லைனிங் கிளாத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹைட்டு கம்மி பண்ணிக்கலாம். இல்லை நாம் அதே அளவு வச்சோம்னா மடித்து தைக்கும்போது இந்த டாப்ஸ் மடிச்சு தைப்போம். இதெல்லாம் தைக்கும்போது சமயத்தில் என்ன ஆகிடும், இந்த துணி வெளியில் வந்துடும் லைனிங் கிளாத்து. அதனால ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் சின்னதாகவே இருக்கணும் லைனிங் கிளாத்து. இப்போ இதை விட ஹைட்டு நான் வைக்க போகிறதுனால இதே அளவு வச்சுருக்கிறேன். அளவு சுடி அளவுக்கு கரெக்டாக இந்த இடத்துலலாம் கரெக்டாக வச்சிடணும். இந்த மாதிரி மடித்து வச்சுடுங்க. மடித்து வச்சுட்டு இந்த அளவும் கரெக்டாக இருக்கணும். எப்படின்னா இந்த அளவு துணியும் நம்ம மடித்து போட்டிருக்கிற துணியும் மார்பு அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த தையல் போட்டிருக்காங்களே இந்த இடம் வரைக்கும் நம்ம அளந்து பார்த்துக்கிறோம். 11.5 வருது. இதை விட லூஸும் கேட்டுக்கிறாங்க. அப்போ 12 இன்ச்சு நம்ம கணக்கு வச்சுட்டு அதை விட 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிங்க. அப்போ 13.5 இன்ச்சு இதுலேருந்து வைக்கணும். பக்க கழுத்து இதுலேருந்து 2 இன்ச்சு வச்சிருக்கிறேன். கழுத்து நெருக்கமாக வேணும் அப்படின்றதுனால 2 இன்ச்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா இது பெரிய சைஸ். இதுக்கு 2.25 2 அளவுலாம் வைக்கலாம். வச்சாக்கா கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க நெருக்கமாக வேணும் அப்படின்றதுனால நான் 2 இன்ச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த அளவை விட 1/2 இன்ச்சு மேலே தூக்கி இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. வச்சாச்சுல. அடுத்தது எந்த இடத்துல இங்கே ஷோல்டர் முடியுதுன்றதை பாருங்க. அந்த இடத்தோட இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இது ஏன்னா இதை ஏன் நான் ப்ளஸ் பண்ண சொல்லலைன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம திருப்பி போட்டு செய்யும்போது இந்த இடத்துல ப்ளஸ் பண்ண அளவும் அதில் சேர்ந்தே வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுறீங்க, அது எங்கே முடியுதோ அந்த அளவோட அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹாம்கோல் அளவு அப்படியே இருக்கிறத அந்த வளைவை அப்படியே வச்சு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்போ தையல் போட்ட இடம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல துணி முடியுது. அந்த இடத்தோட நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது முன்கழுத்து. முன்கழுத்து இதை விட 1 இன்ச்சு பெருசாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல முன்கழுத்துக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். பின்கழுத்துக்கு கீழே இங்கே இறக்கி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேங்க. அடுத்தது இதுக்கு பாக்ஸ் போட்டுடணும். முன்கழுத்தில் பாக்கழுத்து வைக்க போகிறேன். அடுத்தது பின்கழுத்துக்கு ரவுண்டு இதை வெட்டிட்டு அதுக்கப்புறமா ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இதுல இருந்து ஆம்கோல் அளவு எவ்வளவு வச்சிருக்கிறோம்னு பார்ப்போம். 8.25 வருது. இதுல இருந்து 8.25 வருது. அதே 8.25 இன்ச்சு இந்த இடத்துல வச்சுக்கணும். இதுல இருந்து 1.25 இன்ச்சு அளவுக்கு இந்த ஷேப் எடுக்கிறேன். 1.25 அளவுலாம் இந்த இடத்துலலாம் எடுத்தோம்னா பிளவுஸ்ல வைக்கிற மாதிரி ரொம்ப ஆழமா இருக்கும். அதனால 1.25 வச்சிருக்கிறேன். இது அளவு பெருசுன்றதுனால. இதுல மடிச்சு போடும்போது மடிப்பு பாகம் மேல் சைடு இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் கை வெட்டும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். மடிப்பு பாகத்தை கீழே வச்சுட்டீங்கன்னாக்கா இந்த சைடு எல்லாமே வெட்டு பாகமா வந்துடும். அப்ப கை வெட்டும் போது நம்ம திருப்பி எல்லாத்தையும் தச்சுட்டு அதுக்கப்புறமா கை வெட்டுற மாதிரி இருக்கும். அதனால இந்த இடத்துல மடிப்பு பாகம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீது இங்க இருந்து உயரம் வச்சு எடுத்தோம்னா இதுல கை வெட்டிக்கலாம். இதுல இருந்து இந்த ஓப்பன் எங்க இருக்குதுன்றத அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி ஓப்பனுக்கு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல இப்படி இருக்குது இல்ல,
இதுலேருந்து லைட்டாக ஷேப்பு இது வரைக்கும் கீழே வரைக்கும் இப்படி ஷேப் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா இப்போ குண்டா உள்ளவங்களுக்கு இந்த இடத்துல பெருசாக இருக்கும், வயிறுக்கிட்ட நமக்கு லூஸ் விட்டு தான் வெட்டுற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே மட்டும் லைட்டாக ஷேப் எடுத்தால் போதும். அதனால இந்த இடத்துல என்னன்னா இந்த இடம் நமக்கு டைட் கொடுத்து போயிடும். அதனால இங்கே வரைக்கும் இப்படி ஷேப் எடுத்துடுங்க. இது மடிச்சு தைக்கிறதுக்காக 3/4 இன்ச் அளவுக்கு நவுத்தி இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். அப்படி ஓப்பன் கிட்ட ஒரு கட் பண்ணிக்கணும். தையல் போடும்போது இதுக்கு நேராக வரணுன்றதுக்காக இங்கே ஒரு அடையாளம் வச்சுக்கிறேன். இதுலேருந்து 3/4 இன்ச்சுக்கு ஷேப் எடுத்துடணும். ப்ளவுஸில் எடுக்கிற மாதிரியே சுடியிலையும் இந்த இடத்துல ஷேப் எடுத்தால் தான் அழகாக இருக்கும். அடுத்தது கை உயரம். இதை 4 மடிச்சு போட்டு வச்சது. மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கணும். இதில் கை உயரம் இங்கேருந்து மடிச்சு தைக்கிறதுக்காக 3/4 இன்ச்சு விட்டுட்டு மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுறேன். அடுத்தது சுற்றளவு பார்க்கணும். சுற்றளவு எப்போ பார்க்கும் போதுமே ஆங்கோல்லேருந்து நேர இடத்த தான் இப்படி எடுத்துக்கணும். இது கிராஸ்லாம் எடுத்தோம்னா சுற்றளவு அதிகமாகும். இந்த இடத்துல இங்கே எடுக்கும்போது கை கீழ் சுற்றளவு இந்த இடத்துல கம்மியாக இருக்கும், சுற்றளவு கம்மியாயிடும். அப்போ கரெக்டான அளவு வேணும்னா இந்த இடத்துக்கு நேராக இந்த இடத்த இப்படி எடுத்து இப்படி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இப்படி வச்சு பார்க்கும்போது எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் நமக்கு இப்போ, ஏன்னா நம்ம சுற்றளவு கொஞ்சம் கம்மி அதிகமாக வச்சுருக்குறோம் அப்படின்னும் போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. வேணா அதிகமாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணும்போது. இங்கேருந்து 3.5 இன்ச் வச்சுருக்கேன். கை சுற்றளவு 12 வந்துருக்குது. கையோடைய உயரம் 8 இன்ச்சு வந்திருக்கு. இதில் 3.5 இன்ச்சுக்கு இங்கே புள்ளி வச்சுட்டு இதிலேருந்து சாதாரணமாக இப்படி கோடு போட்டு வரைஞ்சிட வேண்டியதுதான். லைனிங் கிளாத் எடுத்து இந்த பீஸ் மேலே இப்படி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதை விட நல்லா 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றதுனால இதை இப்படி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். இதில் எப்படின்னா முன்துண்டில் இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது நம்ம மடிச்சு தைக்க தேவையில்லை. இதுவே பேக் சைடில் மடிச்சு தைக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இதை விட 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இதை உயரம் வச்சு அதுக்கப்புறம் நான் மடித்தேன். அதே மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ஷேப் என்ன அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணிடணும். இந்த இடத்துல கரெக்டா அப்படியே கட் பண்ணக்கூடாது. 1 இன்ச்சு 2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். தைக்கும் போது தச்சு இந்த மேல் தையல் போட்டதுக்கு அப்புறமா மீதி உள்ளதை கட் பண்ணிக்கலாம். இப்படியே வச்சிங்கன்னா சமயத்துல துணி கிராஸா இருந்ததுனாக்கா நம்ம வெட்டினதுக்கும் அதுக்கும் நிறைய மிஸ்டேக் ஆயிடும். அதனால இந்த மாதிரி வச்சே வெட்டுங்க எப்பயுமே.
இந்த அளவை விட 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்றேன். அதே மாதிரி இங்க வெட்டும் போதும் இந்த இடத்துல கரெக்டா இப்படி வெட்டிட்டு வரக்கூடாது. இதை விட கொஞ்சம் உயரமா துணி 1 இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்ணணும். இதுல இந்த இடத்துல சென்டர் கொடுத்துருக்காங்கல்ல, மடிக்கும் போதே இந்த சென்டர் கரெக்டா இப்படி வரா மாதிரி இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு மடிச்சுக்கணும். இந்த டிசைனை சென்டர் பண்ணி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல எவ்வளவு துணி விடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து செய்ய வேண்டியதுதான். இதுல ஆம்கோல் வெட்டிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், தனித்தனி பீஸா எடுத்துடுறோம். எடுத்துட்டு முன் கழுத்துல இப்படி தையல் போட்டுடணும். அடுத்தது பின் கழுத்துல வச்சு அதே மாதிரி ரவுண்டு தையல் போட்டுடணும். ரவுண்டு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இல்லதெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறதெல்லாம் வீடியோ நான் போட்டுக்கிறேன் ஏற்கனவே. நீங்க வேணா அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை பார்த்து கத்துக்குங்க. கை லைனிங்ல நம்ம வெட்டிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கும்போது இதை விட துணி கம்மியா இருக்குது. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்தோட கட் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு பீஸ் கொடுத்துக்கணும். இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லை, இந்த பீஸை எடுத்து இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கரெக்டான அளவுக்கு கை சுற்றளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். கைக்கு பீஸ் பத்தலையே அப்படின்னுட்டு பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா கரெக்டான சுற்றளவு வந்துடும். அடுத்தது தைக்கிறது எப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து நீங்க தைச்சிருங்க.